நெல்லை உதயத்தூர் கிராமத்தில் மக்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெறும் 1000 நிவாரணம் வழங்குவதை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எந்த ஆய்வையும் நடத்தாத விடியா அரசு வெறும் 1000 ரூபாயை வழங்கி வஞ்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே ராதாபுரம், திசையன்விளை பகுதிகளில் 1000 ரூபாய் நிவாரண பணத்தை வாங்காமல் கிராம மக்கள் புறக்கணித்த நிலையில் ரேஷன் கடையை முற்றுகையிட்டுள்ளது விடியா திமுக ஆட்சியின் அவலத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். களக்காடு யூனியனில் உள்ள காடுவெட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு விடியா அரசு 1000 ரூபாய் மட்டும் வழங்குவதாக குற்றம் சாட்டினர். எங்களுக்கு 6000 தரோம்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்தாங்க. இப்போது எங்களுக்கு 1000 ரூபான்னு டோக்கனை நிறுத்தி விட்டாங்க. நாங்கள் அதை மறுத்து விட்டு 6000 தந்தால் தாருங்கள், இல்லை என்றால் வேண்டாம். நாங்கள் ஓட்டு உரிமை எங்களை வாங்கிக்கிட்டு இந்த 6000 நிறுவனம் எங்களுக்கு தராமல் 1000 ரூபாயை தந்து நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு இதான் எங்களுக்கு கூட கிடைச்ச மரியாதை. இதுக்கு மேலே எங்களுக்கு மரியாதை இல்லை. ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக 6000 வரணும். இல்லை என்றால் வருகிற எம்பி எலெக்ஷன் தொகுதியில் இங்கே யாருமே சீட்டு உரிமை கிடையாது, ஓட்டு உரிமையும் கிடையாது. நெல்லை இட்டமொழி, அழகப்பபுரம், மகாதேவன்குளம் கிராமங்களில் 1000 மட்டும் நிவாரணம் வழங்கும் விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான ஆய்வு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் பாரபட்சமாக செயல்படுவதாக திறனற்ற விடியா ஆட்சியை குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு இந்த இழப்பீடு காணாது, 10,000 அறிவிக்கணும். மத்திய அரசு கொடுக்குற தொகையிலேருந்து டவுல் மடங்கு போட்டு மாநில அரசு கொடுக்கணும். இல்லைன்னா எங்கள் பஞ்சாயத்து, இல்லைன்னா திசைமலை தாலுகாவில் அலாபுரம் பஞ்சாயத்து ஒதுக்கப்பட்ட பஞ்சாயத்தாங்கிறத அறிவிக்கணும். இங்கே எல்லாருமே இந்த கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. எல்லா வீட்லையுமே தண்ணி பூந்துருந்தது. இந்த ஆலங்கணத்துக்கு இது சங்குடிப்புக்கு ரூபா 6000, அலாபுரத்துக்கு 1000ன்னா எங்களால் தாங்க முடியல. ஆனால் இங்கே தான் பாதிப்பு அதிகம். கருமனை ஆறு ஓடக்கூடிய பகுதி இதுதான் இட்டமொழி பகுதி, வருவாய் கிராமம். அதெல்லாம் கருமுனை ஆறு ஓடுது. அதனால் எங்களுக்கு இந்த இழப்பீடு 10,000 ரூபாங்கிறது எல்லா ஊருக்கும் வழங்குற மாதிரியாவது எங்களுக்கு வழங்க வேண்டும். நெல்லையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு வரும் பேருந்து நிலைய தரைத்தள வாகன நிறுத்தத்திற்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்ற முறையாக திட்டமிடாமல் விடியா அரசு திணறி வருவதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சாலைகளில் வழிந்தோடும் சாக்கடை நீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். விடியா அரசு முழுவீச்சில் மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.